வார்டு தாதியர்களின் வேலை நேரம் வாரத்திற்கு 3 மணி நேரம் நீட்டிப்பு நியாயமில்லை என்கிறார் செனட்டர் டாக்டர் லிங்கேஷ். பேருந்துகளில் 3 பின்களுக்கான மின் சாக்கெட்டுகளை பயன்படுத்துவது உடனடியாக நிறுத்தம். ஆந்தனி லாக் அறிவிப்பு. KLIA விமான நிலையத்தில் வெளிநாட்டவரை குத்திய ஊழியர் பணியிலிருந்து இடைநீக்கம். ஆந்தனி லாக் தகவல். நில அமிழ்வு ஏற்பட்ட ஜலான் மஸ்ஜித் இந்தியா சாலையின் ஒரு பகுதி மீண்டும் திறப்பு. 250 ரிங்கிட்டுக்கு போலி அடையாள அட்டை சிக்கிய பிலிப்பீன்ஸ் நாட்டு தம்பதி. நில அமிழ்வு சம்பவத்தால் பொதுமக்களுக்கு மூடப்பட்டிருந்த கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா சாலையின் ஒரு பகுதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 10 முதல் திறக்கப்பட்ட அந்த பகுதி ஜலான் மஸ்ஜித் இந்தியா போலீஸ் குடில் மற்றும் வணிக தளங்களுக்கு இடையிலான பாதையை உட்படுத்தியிருக்கிறது. அங்கு நில அமைப்பு மீதான ஆய்வுப் பணிகளும் பழுதுபார்ப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளதை அடுத்து அந்த பாதை திறக்கப்பட்டதாக கோலாலம்பூர் மாநகர மன்றம் DBKL கூறியுள்ளது. இதுநாள் வரை பொறுமை காத்து ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்களுக்கும் DBKL தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது. இவ்வேளையில் விஸ்மா மலாயு கட்டிடம் அருகே நில அமிழ்வு ஏற்பட்ட இடம் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது. அனைத்தும் திட்டமிட்டபடி நிறைவடைந்தால் முன்கூட்டியே வரும் டிசம்பர் இறுதிக்குள் அந்த பகுதி முழுவதுமாக திறக்கப்படும் என DBKL நம்பிக்கை தெரிவித்தது. முன்னதாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாக்கில்தான் அந்த பகுதி மீண்டும் திறக்க அட்டவணையிடப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் மாத இறுதியில் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிலம் உள்வாங்கியதில் இந்திய பிரஜையான 48 வயது விஜயலட்சுமி என்பவர் விழுந்து காணாமல் போனார் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனை வார்டுகளில் வேலை செய்யும் தாதியர்கள் SSPA எனும் பொது சேவைத்துறை ஊதிய முறையின் கீழ் வாரத்திற்கு 3 மணி நேரங்கள் கூடுதலாக பணிபுரிய வேண்டும் என்ற புதிய உத்தரவு பல தரப்பினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பில் வாரத்திற்கு 42 மணி நேரங்கள் வேலை செய்யும் தாதியர்கள் டிசம்பர் 1 முதல் 45 மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டும் என அந்த உத்தரவு சொல்கிறது. வாரத்திற்கு 45 மணி நேரம் வேலை என்பது 5 நாட்களுக்கு காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை அலுவலகங்களில் வேலை செய்யும் அரசு ஊழியர்களுக்கே பொருத்தமானதாக இருக்கும். ஷிப்ட் முறையில், அதுவும் சுகாதார சேவை, பாதுகாப்பு போன்ற அத்தியாவசிய துறைகளுக்கு அது நியாயமாக இருக்காது என்கிறார் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாசலம். அவர்கள் ஆண்டு முழுவதும் வேலை செய்பவர்கள். அவர்களின் வேலை நேரமும் பணிச்சூழலும் அலுவலக நேரத்தை கொண்டவர்களுடன் வித்தியாசப்படுகிறது. குறிப்பாக இரவு நேர வேலையால் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை ஒப்பிட முடியாது என பினாங்கு சுங்கைபாக்கா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான டாக்டர் லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார். அவசரங்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே நடக்கின்றன. இதனால் கண் விழித்திருக்கும் தாதியர்களுக்கு அவர்கள் இழந்த தூக்கத்தையும் ஈடுகட்ட மறுநாள் வழங்கப்படும் ஓய்வு போதுமானதாக இல்லை. தவிர தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல் தாதியர்களுக்கு ஷிப்ட் அலவன்ஸ் தொகை வழங்கப்படுவதில்லை. நோயாளிகளை பராமரிக்க வேண்டியிருப்பதால் சில நேரங்களில் ஓய்வெடுக்க கூட நேரம் இருப்பதில்லை. சாப்பிடுவதை கூட அவசரமாகத்தான் செய்ய வேண்டியுள்ளது. Isu ini menjadi lebih rumit apabila kedua-dua suami dan isteri juga yang bekerja shift terpaksa berhadapan dengan kos penjagaan anak yang lebih tinggi serta kekurangan masa bersama dengan keluarga. JP dan perkelilingan menyatakan bahawa pekerja shift yang bekerja lebih daripada 45 jam boleh menuntut allowance lebih masa. Tetapi sebagai seorang bekas pengarah hospital, Sungai Bakap dan juga pegawai kerajaan, allowance lebih masa sebenarnya tidak begitu mencukupi ataupun saya rasa tidak setimpal daripada kami sebagai seorang
perkhidmatan awam, staf perkhidmatan kami memerlukan masa lebih bersama ahli keluarga kami daripada allowance yang dibayar. Jadi kami menyokong asal SSPA, progresif asas SSPA, tetapi kita perlu menghormati dan juga memahami keluhan yang dihadapi oleh pekerja shift. எனவே இந்த 3 மணி நேர கூடுதல் வேலை உத்தரவை பொதுச்சேவைத்துறை மறுபரிசீலனை செய்து ஷிப்ட் ஊழியர்களுக்கு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பேருந்துகளில் 3 பின்களுக்கான மின் சாக்கெட்டுகளை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்தும்படி அனைத்து பேருந்து நடத்துனர்களுக்கும் போக்குவரத்து அமைச்சு உத்தரவிட்டுள்ளதாக அதன் அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்திருக்கிறார். புதிய அல்லது ஏற்கனவே செயல்படும் நிறுவனங்கள் வயரிங் அல்லது மின் இணைப்பு ஆய்வறிக்கை அல்லது மலேசிய தர நிர்ணயத் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை தடுக்கும் நோக்கில் அமையும் இந்த நடவடிக்கைகள் மூலம் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் ஒவ்வொரு பயணியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஆந்தனி லாக் தெரிவித்தார். இதனிடையே இவ்வாண்டு நவம்பர் 1ஆம் தேதியன்று விரைவு பேருந்தில் மின்சாரம் தாக்கி 18 வயது இளைஞன் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டது. சாலை போக்குவரத்து துறை, தரை பொது போக்குவரத்து நிறுவனம், மீராஸ், எரிசக்தி ஆணையம், சீரி மற்றும் புஷ்பாகாம் போன்ற பல நிறுவனங்களை உட்படுத்திய அந்த விசாரணை குழு சம்பந்தப்பட்ட பேருந்தின் மின் இணைப்பு முறை சரியாக அமைக்கப்படவில்லை என்பதை கண்டறிந்தது. KLIA விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் ஒருவரை குத்திய ஊழியர் உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதோடு அவருக்கு எதிராக காரணம் கூறும் கடிதமும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த விமான நிலையத்தில் நாட்டுலேண்ட் என்ற பகுதியில் நுழைந்த வெளிநாட்டினரை பார்த்தவுடன் அவரை குத்திய அந்த ஊழியருக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். NTL பகுதியை நிர்வகிப்பதில் ஈடுபட்டுள்ள ஏரோ டைரக்ட் சர்வீசஸ் என்ற மிக நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியருக்கு எதிராக காரணம் கோரும் கடிதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்குள் நுழைந்த வெளிநாட்டவர் ஆத்திரம் ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதோடு அவதூறு ஏற்படுத்தியதாக சம்பந்தப்பட்ட ஊழியர் தெரிவித்திருந்த போதிலும் வெளிநாட்டவர்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் அவர்கள் மேல் கை வைக்கும் ஊழியர்களின் நடவடிக்கையை நாங்கள் பாதுகாக்க முடியாது என ஆந்தனி லாக் இன்று நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 250 ரிங்கிட் கொடுத்து போலி அடையாள அட்டையை வாங்கி வைத்திருந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு கணவன் மனைவி கோலாலம்பூரில் கைதாகியுள்ளனர். 2 வாரங்கள் உளவு பார்த்த தேசிய பதிவுத்துறை பண்டான் இண்டாவில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று சோதனையிட்ட போது இருவரும் சிக்கினர். ஈராண்டுகளுக்கு முன்னர் கள்ளத்தனமாக மலேசியாவுக்குள் நுழைந்து தலைநகரில் ஒரு கும்பலிடம் ஆளுக்கு 250 ரிங்கிட் கொடுத்து அந்த போலி அடையாள அட்டையை அவர்கள் வாங்கியுள்ளனர். வேலை தேடுவதற்காகவும் சுதந்திரமாக நடமாடும் போக்கிலும் போலி மைகார்ட் அட்டையை பெற்றதை அந்த தம்பதி ஒப்புக்கொண்டுள்ளது. மலாய் மொழியில் சரளமாக பேசும் இருவருமே பாதுகாவலர்களாக வேலை செய்கின்றனர். இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கும் அந்த தம்பதிக்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 20,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம்.